ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுக்க போறேன். அது ஒன்றும் இல்லைங்க, பூண்டு வந்து எப்படி ஒரு 2 நிமிஷத்துல ஈஸியாக உடனே உரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பர் டிப்ஸ் ஒன்று கொடுக்க போறேன். பெரிய பெரிய கல்யாணங்கள், ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து பெரிய பெரிய விசேஷங்களுக்குலாம் வந்து பூண்டு வந்து உரிக்கிற மாதிரி நமக்கு நேரிடும். அப்போ வந்து இந்த நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் வந்து எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் நம்ம உரிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல மண்ணெண்ணெய் தேவை. மண்ணெண்ணெய் தான் மேலே தடவி நான் வந்து காய போடுவேன். மண்ணெண்ணெய்ங்கிறதுனால சாப்பாடுக்கு போடுற ஐட்டமே வாடை வீசும் நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒரு இது கொஞ்சம் கூட வாடை இருக்குது. மண்ணெண்ணெய்ங்கிற வாடை இருக்கவே இருக்காது. அந்த வாடை அறவே இருக்காது. அது வந்து எஃபெக்டும் கிடையாது. சைடு எஃபெக்டோ மற்ற வேறு எந்த எஃபெக்டோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. தோலோடு சேர்ந்து அந்த மண்ணெண்ணெய் வாடையும் போயிடும். சாப்பாட்டில் வரவே வராது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கள். நான் 1/4 கிலோ பூண்டு எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டில் வந்து மேலே மண்ணெண்ணெயை தெளிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது சாப்பாட்டுக்கு போடுற ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம் வேணாம். அதெல்லாம் எந்த எஃபெக்டும் வராது. எந்த ஒரு இதுவும் கிருமியோ எந்த ஒரு விஷமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ மண்ணெண்ணெயை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நான் ஒரு 5-6 டிராப்ஸ் ஊற்றி, இது வந்து 1/4 கிலோ பூண்டுங்க. இது வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. இது மாதிரி நல்லா தடவிக்கங்க. மண்ணெண்ணெயை வச்சிருக்க எல்லா பூண்டுலையும் நம்ம தடவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல வெயிலில் உலர்த்திடணும். அடிக்கும் பார்த்தீங்களா வெயில், நல்ல வெயில் இருக்கு. நல்ல வெயிலில் இப்போ வந்து உலர்த்திடுங்க. நல்லா வந்து 1 மணி நேரம் நல்லா சுடுற வெயிலில் போட்டிங்கன்னா போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி நம்ம அடிக்கணும். அடித்தா தோல் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். மண்ணெண்ணெய் ஊற்றி போடுறாங்களே, இது எப்படி நம்ம சாப்பாட்டில் சேர்க்கறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். இது நாங்கள் நாங்கள் செய்கிறது தான். நாங்கள் எங்கள் வீட்டு தேவைகளுக்கு, எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் நாங்கள் இப்படி செய்கிறது தான். அதனால தான் நாங்கள் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 100% இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு பயமும் கிடையாது. சாப்பாட்டில் மண்ணெண்ணெய் வாடை வீசவே வீசாது உங்களுக்கு. அதுக்கு நான் ஷுவராக கேரண்டி. இப்போ வந்து நம்ம வந்து வெயிலில் உலர்த்திடலாம். வெயிலில் உலர்த்திட்டு 1 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு எப்படி வந்து தோலை உரிக்கிறது ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறத காட்டுறேன். நல்லா 1 மணி நேரம் நல்லா சுடுற வெயிலில் போட்டுருங்க. ஓகேங்களா? 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, நான் பூண்டு வந்து நான் 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். நான் 1 மணி நேரம் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு கிளாத் எடுத்து, ஒரு காட்டன் கிளாத் எடுத்து, அந்த காட்டன் கிளாத்தில் இந்த பூண்டை வந்து நீங்கள் நல்லா கட்டிக்கங்க. போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு கட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக கட்டிடணும். நல்லா எல்லா பக்கமும் துணி எடுத்து விட்டு நல்லா அப்படி முடிச்சு போட்டு கட்டிடுங்க. இது மாதிரி கட்டிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பூண்டை கட்டினதோட இந்த தரையில் இது மாதிரி அடிக்கணும். சரிங்களா? இது மாதிரி நல்லா அடிக்கணும். நல்லா பிடிச்சிட்டு இது மாதிரி அடிச்சிங்கன்னா ஒரு 10-11 தடவை அடித்தா போதுங்க. அங்கே பூண்டு தூள் எல்லாமே உறிஞ்சு நமக்கு பூண்டு மட்டும் அழகாக தனியாக கிடச்சிரும். எடுத்துட்டேன். நான் ஒரு 11 தடவை தாங்க அடித்தேன். இங்கே பார்த்தீங்களா, அழகாக தோல்லாம் தனியாக நமக்கு பூண்டு கலண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா? தோல் உறிஞ்சிக்கிட்டு நமக்கு பூண்டு தனியாக கிடச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு உரிக்கவே தேவையில்லை. எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள், பூண்டு எல்லாம் அழகாக தனியாக பிரிஞ்சு அழகாக கலண்டு நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. பெரிய பெரிய விசேஷங்களுக்கு, ஃபங்க்ஷனுங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லா பூண்டும் உட்காந்து உரிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப சுலபமாக அழகாக மேலே மண்ணெண்ணெயை தடவி காய வச்சு வெயிலில் போட்டு இது மாதிரி பூண்டு அழகாக தனியாக உரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். மண்ணெண்ணெய்க்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த எஃபெக்டும் இருக்காது, எந்த பயமும் இல்லை. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இது வந்து யூஸ் பண்ண ப்ராசஸ் அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறோம். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு அழகாக பூண்டு கையில் கிடச்சிருக்கு. நான் உரிக்கவே இல்லை. நான் உங்கள் முன்னாடி தான் எல்லாம் செஞ்சுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.